பாத்தீங்களா? இப்பதானே சொன்னீங்க ஆர்த்தி நல்லவ, என் மேல பாசம் இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட்லாம் தர மாட்டான்னு சொன்னீங்கல்ல. பாத்தீங்களா இப்ப கொடுத்திருக்கால. உங்களை மாட்டி விட்டுட்டா. எல்லாத்துக்கும் நான் தானேங்க காரணம். ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் மிலிட்டரிக்காரன், என்ன போலீஸ் எதுவும் செய்ய முடியாது. மிலிட்டரிக்காரனா இருந்தாலும் தப்பு தப்பு தான், கொலை கொலை தான். கொலையா? ஐயோ, என்னங்க இவரு கொலைகளை அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு? அப்படிதான் அந்த கதிர் வைஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, என்னன்னு பார்க்கலாம். என்னங்க போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குங்க, ப்ளீஸ்ங்க. நீனா இப்போ எதுக்கு பயப்படுற? நாம என்ன கொலையா பண்ணிட்டோம்? அப்படியே நம்ம கொலை பண்ணிட்டோன்னு இவங்க சொன்னா கூட அதை சாட்சியோட நிரூபிக்கணும்ல. விசாரணைக்கு தானே கூப்பிட்றாங்க. அங்கே போய் இது பொய் கேஸ்ன்னு தெரிஞ்சா விட்டுற போகிறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி வாங்க வாங்க. என்னங்க கொஞ்சம் கூட நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானே அந்த கதிர். அவன் பொண்டாட்டி என் குடும்பத்தை நாசம் பண்ண கிளம்பிட்டாலே. தப்பு செஞ்சதுன்னா தண்டனை என் புருஷனுக்கா? என்னால அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். நிச்சயம் உயிரே போனாலும் நடந்த அசிங்கத்தை நானும் அவரும் வெளியே சொல்லவே முடியாது. ஐயோ, என் புருஷனை அடிச்சு கொல்ல போறாங்களே. ஒரு ஆம்பளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பொண்ணு தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணா வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. என் வாழ்க்கை எல்லாருக்குமே பெரிய பாடமா போச்சு. அக்கிரமம் பண்ணவங்களை விட்டுட்டு அப்பாவிங்களை தண்டிக்குதே இந்த கடவுள். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இது எப்படியாவது தடுக்கணுமே. என் புருஷனை காப்பாத்தி ஆகணும். துவாரகேஷ் இருக்கான். அவன் ஒருத்தனாலதான் நம்மளை காப்பாத்த முடியும். Number currently switched off. Please try again later. This number currently switched off. Please try again later. மாமா, காஃபி வேண்டாம். இனிமே நீ காஃபி குடுக்கறதா இருந்தா நான் காஃபி குடிக்கிறதே நிறுத்திடுறேன். இந்தாங்க மாமா, சூடா காஃபி. தேங்க்ஸ் உமா. அங்கிள் வாங்க. என்ன திடீர்னு? பிரதீப் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? இல்லம்மா, எனக்கு அது பேட் நியூஸ் தான். உனக்கு வேணா குட் நியூஸா இருக்கலாம். என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? பிரதீப் உங்களோட பையன். இத பாரு ஸ்னேகா, உனக்கு உங்க அப்பாவை கண்டா பிடிக்கல, அது மாதிரி என் பிள்ளைய கண்டா எனக்கு பிடிக்கலம்மா. We are traveling in the same boat. பாத்தீங்களா மாமா, நம்ம வீட்டு வாசல் நின்னு எவ்வளவு நேரம் சதி ஆலோசனை நடத்துறாங்க பாருங்க. அந்த ஐஜி இருக்கிற திமிர்ல தான் இவ இவ்வளவு ஆட்டம் போடுறா மாமா. புரியுது. வரட்டா சார், நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இல்லம்மா, உன்னை பத்தி அவங்க பிரதீப் விஷயத்துல தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கலம்மா. அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அங்கிள்,
சச் ராங் டைமிங். மாமா ஏற்கனவே கொதிச்சு போயிருக்காரு. நீங்க கிளம்புங்க. நான் பேசாம தான் இருப்பேன் மாமா. ஆனா உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினாரு நான் அப்படியே கொதிச்சு போயிடுவேன். பதறாதம்மா, பொறுமையாரு. என்ன விஷயமா பேச வந்திருக்கார் தெரியல, பாப்போம். உள்ள போய் 2-3 வார்த்தை பேசிட்டு போறது தானே நியாயம். அங்கிள், அவர் ஏதாவது சொன்னாருன்னா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். நீ வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காரு. என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, நான் வந்தது 3 விஷயம் பேசுறதுக்காக. நான் சுருக்கமா பேசிட்டு கிளம்பிடுறேன் சார். முதல் விஷயம், என் மனைவி ருத்ரா எனக்கு தெரியாம இந்த வீட்டுல வந்து கலாட்டா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போ கோபம் வந்துச்சுங்க. ஆனா அதனாலதான் ஒரு நல்லதும் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் சில உண்மைகள் தெரிய வந்தது. சில பேரோட முகமூடி கிழிஞ்சுது. ரெண்டாவது, பிரதீப் என் புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சார். அவன் தப்பு பண்ணிட்டான். அவன் செஞ்ச காரியத்தினால நான் தான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நான் போன முறை இந்த வீட்டுக்கு வந்தபோது 2 பேரும் சம்பந்தின்னு வாய் விட்டு பேசிட்டு இருந்தோம். இப்ப நாம 2 பேரும் சாருன்னு சொல்லி தானே பேசுறோம். தெரியல சார், இந்த உறவு தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். நாம சம்பந்தி ஆக முடியாது. நாம இந்த சம்மதத்தை முடிச்சுக்குவோம். என்ன மன்னிச்சிருங்க சார். இதை அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன், பெரிய பதவியில் இருக்கிறவர், இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறீங்களே, அதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இல்லைங்க சார், நீ நினைக்கிறது தப்பு. நான் பேச வந்த 3வது விஷயமே அதான். நீங்க எல்லாரும் ஸ்னேகாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பானவன் நாங்க சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கேம்மா. பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல சார். அவ பேசுவா சார். இவ இந்த வீட்டோட மூத்த மருமக. என் பிள்ளை ஸ்தானத்துல இருந்து அவ பேசுவா. அதை நீங்க தடுக்க முடியாது. ஓ, ஏம்மா, பிரதீப் பிரியாவை முதல்ல எங்க அழைச்சிட்டு போனான்னு தெரியுமா? அதான் ஈசிஆர்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு. உங்க அப்பா கஜேந்திரனோட கெஸ்ட் ஹவுஸ். உமா, என்னம்மா இது? அது அவங்க போய் சொல்றாங்க அத்தை. எனக்கு எதுவும் தெரியாது. நான் நேர்ல போய் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். நான் சொல்றது உண்மை. இங்க பாருங்க, எங்க அப்பாவுக்கு ஊரு பூரா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அதையெல்லாம் அவர் நேரடியா போயிட்டு கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. பிரதீப் அதை மிஸ்யூஸ் பண்ணிருப்பான். ஏமா, உங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல அவருக்கு தெரியாம இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க சென்னைக்கு ஐஜியா இருக்கீங்க. அதனால எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அதுக்கு நீங்க பொறுப்பாயிடுவீங்களா? ஏமா, அது எப்படிமா? அப்படித்தான் இதுவும். எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற எதுக்கும் நீங்க நேரடியா பொறுப்பு இல்லையோ, அதே மாதிரி ஊர்ல இருக்கிற எங்க அப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவருக்கு பொறுப்பு இல்ல. உங்க பையன் தான் ஏதோ 5-10 கொடுத்து கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிருப்பான். அதை வேணா ஒத்துக்கிறேன். எங்க அப்பாவை தேவையில்லாம இதுல இழுக்காதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரி, இந்த டாபிக் வேற பக்கம் போகுது. கஜேந்திரன் எப்படி டீல் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப வந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். சார், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கறேன் சார். இந்த சம்பந்தம் பேசி ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகும் போது உங்ககிட்ட தனியா கூட்டிட்டு போய் ஒரு ரகசியம் சொன்னேன்ல, உண்மையா இல்லையா? ஆமா. ஆனா பிரதீப்பும் பிரியாவும் ஒருத்தர் காதலிக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சோம். நீங்களும் ஸ்னேகாவும் அந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அது தப்பு இல்லையா? எனக்கு அந்த விஷயம் அவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரியல. உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருந்தாலும் காதலிக்கிறவங்க சேரட்டுமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நாங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் சார், அதிர்ச்சியா இருப்போம்.
ஏன்னா எங்க பொண்ணு காதலிக்கிறாங்கிறதையே எங்களால ஜீரணிச்சுக்க முடியாது. இந்த விஷயத்தை நீங்க மறைச்சதுதான் பெரிய குத்தமா தெரியுது. நீங்களும் ஸ்னேகாவுமா சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனைங்க இதனால தான் நடந்தது. உங்களை விடுங்க சார். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்னேகா தான். சார், காணாம போனது என் புள்ள. அவன் காணாம போன பிரச்சனை இல்ல. நானே ஸ்னேகாவை தப்பா நினைக்கல. ஏன்னா அவ உங்க பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கா. அந்த விஷயத்த வெளில சொல்லல. அதுதான் சார் நடந்தது. அதான் உண்மை. அதை போய் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு ஸ்னேகாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க சார் நீங்க? பிரதீப் அடிச்சதா என் பொண்ணு சொல்றா. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என் பொண்ணு காலம் பூரா கொலகாரிங்கிற பட்டத்தை சுமக்கணுமே. அப்படி நடந்திருந்தா நான் உங்களை யாரும் குற்றம் சொல்ல மாட்டேன் சார். உங்க மனைவி இதே பதில சொல்வாங்களா? நீங்க குற்றம் சொல்றது அப்புறம் சார், எங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அது எங்களை கொன்னுடுமே. என் பொண்ணு ஒருத்தனை கொன்னுட்டாங்கிற நினைப்ப நாங்க நெஞ்சில வச்சுக்கிட்டு காலம் பூரா எனக்கு நிம்மதியா வாழ முடியுமா? எந்த உறுத்தலுமே இல்லாம வேற ஒரு பையனுக்கு அவளை நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஸ்னேகா தானே. பிரியா பிரதீப்பை லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தான்னா நான் அப்பவே பிரியாவை கண்டிச்சிருப்பேன், அடிச்சிருப்பேன். இப்படிலாம் நடந்திருக்காதே. அவ வயசு கோடார்ல தறிகட்டு அலைஞ்சிருக்கா. இவ வேடிக்கை பார்த்திருக்கா. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்படி பண்ணிருப்பாளா சார்? மாமா, பிரியா என்னோட நாத்தனாரு. இது என்னோட குடும்பம். எல்லாரோட நல்லதுக்காக தானே நான் இதை பண்ணேன். எப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? நல்லா நினைச்ச உன் குடும்பம்னு. உன் கொலகார அப்பன் தாண்டி உன் குடும்பம். நீ எப்பவுமே இனிமே இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகவே முடியாது. உமா, பிரதீப் பிரியா காதலுக்கு சப்போர்ட் பண்ணது நீ உங்க அப்பாவும் தானே. இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அத நீங்க சொல்லாதீங்க சார். அத விட்டுட்டு அந்த கொலைகாரனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, அத பத்தி பேசுங்க. ஓ, நீங்க இப்ப அத பத்தி பேசுறீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு சார், இருக்கு. ஏன் இல்ல? கருணாகரன் என்னுடைய எதிரி. அவரோட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அப்புறம் நானும் நீங்களும் எப்படி சார் நண்பரா இருக்க முடியும்? என்ன சார் பேசுறீங்க நீங்க? கொலைகாரங்க அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறீங்க. நானும் அவரு நண்பரா இருந்தா உங்களுக்கு பிரச்சனையா? அங்கிள், ஐ எம் சாரி சார். நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லிட்டேன். இல்ல இல்ல, இவ்ளோ நேரம் பேசினதுலயே இந்த ஒரு வார்த்தை தான் நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. மாமா, ஐஜி சார் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுது. அந்த விஷயத்தை நான் வேற விதமா கிளியர் பண்ணிக்கிறேன். சார், அப்படி இல்ல. ஸ்னேகா இந்த வீட்டு மருமக சார், கஸ்தூரோட பொண்ணு. அதை மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கருணாகரன் பொண்ணுங்கிறத மறந்துடுங்களே ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம் சார். அந்த விஷயத்தை சொல்லிட்டீங்கல்ல. நாம ரெண்டு பேரும் சம்மந்தியாக முடியாதுங்கிற விஷயத்த சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப புதுசா கருணாகரனே உங்களுக்கு வேணாங்கிற போது அவ பொண்ணு எப்படி இங்க மருமகளா இருக்க முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதையும் நான் இப்ப யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த நுணுக்கமான கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மற்றபடி எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இனிமே நீங்க பேச வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ் வேண்டாம். இல்லம்மா, நான் வேண்டாம் ஒரு அங்கிள். நிமிஷம். என் புள்ள செஞ்ச தப்புக்கு ஸ்னேகாவை நீங்க சார், இதுக்கு மேல பேசினா மனஸ்தாபம் தான் வரும். தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்க பையன் நல்லபடியா இருக்கணும், திரும்பி வரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறோம் சார். ஸ்னேகாவை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அதுல நீங்க இனிமே தலையிடாதீங்க. அது உங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். வீட்ல இருக்கிற டாக்டர் இன் லாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். போய் சிட்டில இருக்கிற லா அண்ட் ஆர்டர் கவனிங்க. இன்னொரு முறை உங்க மனைவி வந்து இங்க கலாட்டா பண்ணக்கூடாது. அப்புறம் மரியாதை கிடைக்காதுன்னு சொல்லிடுங்க. அங்கிள் ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. இல்ல ஸ்னேகா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இப்ப நீங்க இங்கிருந்து கிளம்புங்க.
ஓகே, நான் வரேன் சார். டேக் கேர்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? எங்க அண்ணன் பேருக்கு கருணாகரன். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுமா? சரி சரி, சாமி பேருக்கு பண்ணிடுங்க. ஓம் தேவியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ. கடவுளே, எங்க அண்ணன் ஆயுசுக்கும் கவலையோடவே வாழ்ந்துட்டாரு. துக்கம், துயரம், பிரிவு அவரை ரொம்ப அலக்கழிச்சிடுச்சு. எல்லாத்தையும் விட பெரிய வருத்தம் பெத்த மகளை பிரிஞ்சிருக்கிறது தான். அப்பாவையும் மகளையும் சேர்த்து வைமா. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதுல எங்க அண்ணன் நிரபராதி, எங்க அண்ணி அவர் கொல்லலைங்கிற நியாயமான தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பை கேட்டு ஸ்னேகா மனம் திருந்தி என் அண்ணனோட வந்து சேரணும். என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும். சதநாமாவளி சமாப்தம். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். அப்பா என்ன புடிங்க பார்க்கலாம். ஸ்னேகா ஓடாத, நில்லுமா. அப்பா ஸ்னேகா உன்னால என்ன புடிக்க முடியாது. பாத்துமா. உன் பேர் ஸ்னேகாவாமா? ஆமா. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். இந்தாங்க. ஸ்னேகா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாளா சார்? ஆமா, ஸ்னேகா என்கிட்ட ஓடி வந்து ஸ்னேகா எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருப்பா சார். அண்ணே, என்னண்ணே சாமி கும்பிடாம இங்க வந்திருக்க? ஆமா, இது யார் குழந்தை? என்னோட குழந்தைதாம்மா. பேர் ஸ்னேகா. விளையாடிட்டே இருந்தா அப்படியே சார் கிட்ட வந்துட்டா. ஓகே சார், லேட் ஆகுது. வாடா செல்லம், போலாமா? வரேன் சார். ஸ்னேகா என்கிட்ட வந்துட்டா ராஜி. பாத்தியாண்ணே, இது பாரு, தேங்காய் கூட நல்ல சமமா உடைஞ்சிருக்கு. இப்படி உடைஞ்சா நம்ம நினைச்ச காரியம் வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்ப பாரு, நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்னேகாவும் உன்கிட்ட வந்துட்டா. இதெல்லாம் நல்லதுக்குன்னு அந்த அம்மன் காட்டுற அறிகுறினே. எல்லாமே சுபசகுணமா இருக்கு. நீ கண்டிப்பா கோர்ட் கேஸ்ல ஜெயிச்சிருவேன்னு. நீ நிரபராதின்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்னேகா உன்கிட்ட வருவா. சரிண்ணே, வா பிரகாரத்தை சுத்திட்டு வந்துருவோம். நீ போய் சுத்திட்டு வாமா, நான் வெளியே இருக்கேன். போ. சரி. அறிவு கெட்டவனே, இப்படி போறான் பாரு. என்னடா எங்க அண்ணன் கைய பிடிச்சிருக்க? தகராறு பண்ண வந்திருக்கீங்க? இல்ல ராஜி, அப்படி இல்லம்மா. அண்ணா நீ சுமாரு. மரியாதையா கையேடுறா. தேவையில்லாம கண்ட இடத்துல பிரச்சனை பண்ண வராத. கையேடுறா, கையேடு. ராஜி, ஏம்மா அவசரப்படுற? நான் சொல்றத கேளு. அண்ணே சும்மா இருண்ணே. இவனோட காத்து பட்டா நமக்கு அது கூட விஷமாயிடுண்ணே. தயவு செஞ்சு இங்க இருந்து மரியாதையா போ. முறைக்காத, போடா. ராஜி, என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி பேசிட்டியே. ஒரு கார் என்ன வேகமா வந்து மோத வந்துச்சுமா. துவாரகிஷ் தாமா என்ன கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்தலாம். ரொம்ப தேங்க்ஸ்பா. ஏமா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல விடாம கலாட்டா பண்ணிட்டியே. அண்ணே சும்மா இருண்ணே. அவன் காரை உன் மேல ஏத்தி கொலை பண்றது கூட பிளான் பண்ணிருப்பானே. என்ன பார்த்த உடனே பயந்துட்டு உன்னை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் என்ன வேணாலும் செய்வானே. குடிய கெடுக்கிறவங்க எல்லாம் காப்பாத்த முடியுமா? சாரி துவாரகேஷ், உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம போச்சு. ராஜி வாமா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. துவாரகேஷ், துவாரகேஷ், அப்பா துவாரகேஷ் எங்கப்பா?
என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? அப்பா அவனை கூப்பிடுங்கப்பா. அவனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஏய் மீனா, என்னடி நடந்துச்சு? துவாரகேஷ் கூப்பிடுங்கம்மா. துவாரகேஷா? அவனை வர சொல்லுங்கம்மா. கொஞ்சம் அமைதியா இரு, விஷயத்த சொல்லுமா. ஏன் இப்படி பதற? என்ன ஆச்சு? ஐயோ அப்பா, துவாரகேஷ் கூப்பிடுறீங்களாப்பா? ஏய் பிரச்சனை என்னன்னு சொல்லி தொலையேண்டி. என் புருஷனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க.